உமன்ஸ் டே ஸ்பெஷல் பெண்கள் கூட்டம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்கள் அனுபவத்தை சொல்ல முடியுமா? கர்த்தருக்கு சோத்திரம். பெண்கள் கூட்டம் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஏசப்பா கிருபையால் எங்களுக்கு ஆசீர்வாதம் கிடச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கர்த்தருக்கு சோத்திரம். ஏசப்பாவோட தாயார் மரியாதை பற்றி பேசுனாங்க. அவங்க எப்படி ஏசப்பாவுக்கு அவங்கள அடிமையாக ஒப்பு கொடுத்தாங்களோ அதே மாதிரி பெண்கள் எல்லாரும் ஏசப்பாவுக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு சொல்லி தந்தாங்க. ஆசீர்வாதமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஏசப்பாவோட அம்மாவை பற்றி இன்னைக்கு செய்தி சொன்னாங்க. அவங்க எப்படி ஏசப்பாவுக்கு அடிமையாக அவங்கள ஒப்பு கொடுத்தாங்களோ அது மாதிரி நாங்களும் இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, ஏசப்பா எப்படி சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கணும்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுதோ அதே மாதிரி நாங்களும் இருக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்துருக்கோம். சூப்பராக இருந்துச்சு. ஸ்பெஷல் டே தான். ஸ்தோத்திரம். இன்னைக்கு பெண்கள் கூட்டம் வச்சாங்க. நாங்கள் கலந்துக்கிட்டோம். எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருந்தேன் இந்த கூட்டம் நடக்கலை அப்படின்னு. அந்த கிருபையால் இன்னைக்கு வச்சாங்க. இந்த கூட்டத்துக்கு எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஸ்தோத்திரம். உமன்ஸ் டேனால பெண்கள் பேர் வச்சாங்க. அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக நல்லா இருந்துச்சு. ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஏசப்பா அந்த பெண்கள் கூட எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதுக்கு ஏசப்பாக்கு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பத்தில் உள்ள ஸ்திரியாக எப்படி நடந்துக்கணும்னு எங்களுக்கு அதை பற்றி கற்றுக் கொடுத்தாங்க. ஏசப்பா போல் எப்படி மனத்தாழ்மையும் சார்ந்த குணமும் இருக்கணும்னு சொல்லி ஏசப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து அதன்படி வழி நடக்க ஏசப்பா கிருபையை எங்களை ஒப்பு கொடுத்துருக்கோம். இயேசு கிறிஸ்துவ ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த கூட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஆண்டவருக்கும்